வணக்கம், நான் தான் உங்கள் தெங்காசி ரேவதி. என்னடா கையில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கிங்களா? இது வேற ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு 11th படிக்கும்போது இந்த நோட்டில் வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர், அப்போ உள்ள நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அந்த நியூஸ் பேப்பரோட தங்க மலர், குடும்ப மலர், சிறுவர் மலர், இளைஞர் மலர், இப்படிலாம் புக்ஸ் வரும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? நீங்களும் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. படிக்காமல் இப்படி இருந்திருப்பீங்க. அப்படி நீங்களும் படித்த ஆளுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரோட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? அப்படியே அந்த டயங்களில் நமக்கு நல்ல பிடிச்ச குட்டி குட்டி கதைகள் இருக்கும், விடுகதைகள் இருக்கும்ல, அதெல்லாம் நான் என்ன செஞ்சுருப்பேன்னா, பின்ன நமக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி நிறைய வேர்ட்ஸு, சென்டென்சஸ், ஒரு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, அப்போல டைமு இதில் நிறைய நான் எழுதி வச்சுருக்கேன். பின்ன நானாக ஓனாவும் கவிதை எழுதி வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு 2 கவிதை, அதாவது நாவண்ண முத்துக்குமார் ஐயா, கவிஞர் நாவண்ண முத்துக்குமார் ஐயா எழுதின ஒரு 2 கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது பேப்பரில் வந்திருந்தது. அந்த 2ஐயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது எப்போ ஆக்சுவலாக நான் 10th படிக்கும்போது ஒரு கவிதை, 11th படிக்கும்போது ஒரு கவிதை நான் பேப்பரில் பார்த்தேன். அதை நான் எடுத்து இன்னும் நான் சேஃபாக வச்சுருக்கேன். அதை இப்போ உங்களுக்காக நான் அதை படித்து காமிக்கிறேன். அது தமிழ் தாய்க்கு காய்ச்சல். ஓகே, பாருங்கள். மேலே பார்த்தீங்களா, 10ஆம் வகுப்பில், அதாவது நான் எப்போ இந்த பேப்பர் எடுத்தாலும் இதை நான் எப்போ எடுத்தது அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்க வேண்டிட்டு நான் அதை எழுதி வச்சுருக்கேன். தமிழ் தாய்க்கு காய்ச்சல். தமிழ் தாய்க்கு காய்ச்சல் என்று பார்த்து வர போயிருந்தேன். காய்ச்சலுக்கான காரணங்களை பட்டியலிட்டு சொன்னாள். பசுமாடு கூட பெற்றவளை அம்மா என்று அழைக்கிறது. பச்சை தமிழனோ மம்மி என்று அழைக்கிறான். நேற்று ஒரு தேநீர் கடையில் கொட்டை வெடிநீர் கொடு என்றேன். கெட்ட வார்த்தை என்றெண்ணி அடிக்க வந்து விட்டான். காஃபி என்ற பிறகுதான் அப்படி தமிழ்ல கேளு என்கிறான். நண்பன் ஒருவனுக்கு செல்லிட பேசியில் தகவல் வந்தது. ஹாப்பி தமிழ் நியூ இயர். நண்பன் பதில் அனுப்பினான். சேம் டு யூ. இப்போதெல்லாம் தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழ் நகை கடைகள் கூட சேட்டுக்கடையில் ஹிந்தி பேசுகின்றன. எல்லாவற்றையும் சொல்லி தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தமிழ் தாய் சொன்னாள். கொஞ்சம் பொறு தாயே, நீ தற்கொலை செய்யாவிட்டால் கூட வட இந்திய பாடகர்களும் தொலைக்காட்சி தொகுப்பாளர்களும் உன்னை தூக்கில் போட்டு விடுவார்கள் என்றேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நமக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கோ அதை பொறுத்து நான் நெக்ஸ்ட்டு என்னோட இந்த நோட்டில் எவ்வளோ எழுதியிருக்கேன், வேறு என்னெல்லாம் எழுதியிருக்கேங்கிறது வீடியோவை போடுவோம். ஓகே.